ஹலோ தமிழ் டாக் உறவுகளே, சமீபத்தில் நெதர்லாந்து நாட்டுக்கு அரசுமுறை பயணம் போன நம்ம பிரதமர் நரேந்திர மோடி கையில் அங்கே இருக்கிற டச் அதிகாரிகள் ஒரு பொருளை கொடுத்தாங்க. அதை வாங்கின உடனே ஒட்டுமொத்த இந்திய மீடியாக்களும் குறிப்பாக நம்ம தமிழ்நாடே ஆடி போயிருச்சு. நெதர்லாந்து எங்கே இருக்கு, நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்கு? ஆனால் அங்கே இருக்கிற உலக புகழ்பெற்ற லைட்டன் பல்கலைக்கழகத்தில் கடந்த சில நூற்றாண்டுகளா மிக ரகசியமாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த நம்ம சோழ பேரரசின் ஆகச்சிறந்த பொக்கிஷன்தான் இப்போ இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்கு. அதுதான் மாமன்னன் ராஜராஜ சோழன் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடுகள். நெதர்லாந்துக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன சம்பந்தம்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் போட்ட ஒரு இன்டர்நேஷனல் டீல் எப்படி நெதர்லாந்துக்கு போச்சு? அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் டாக் சேனல்ல ரொம்ப சுருக்கமாகவும் விறுவிறுப்பாகவும் பார்க்க போறோம். கதை ஆரம்பிக்கிறது கிபி 11ஆம் நூற்றாண்டுல தஞ்சையில தஞ்சை பெரிய கோவிலை கட்டி உலகையே மிரள வச்ச மாமன்னன் ராஜராஜ சோழன் ஆண்டுட்டு இருந்த காலம். அப்போதெல்லாம் சோழன் கொடி பறக்காத கடலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த சமயத்துல இன்றைய இந்தோனேஷியா, மலேசியா பகுதிகளை ஸ்ரீவிஜய பேரரசு ஆண்டுச்சு. அவங்களும் சாதாரண ஆள் இல்ல, பெரிய மாஸ்தா. ஆனா நம்ம சோழர்களோட பவருக்கு முன்னாடி அவங்களால சீண்ட முடியல. இதனால சோழர்களோட ஒரு நெருக்கமான கூட்டணியை அமைக்க ஆசைப்படுறார் ஸ்ரீவிஜய மன்னர் சூடாமணிவர்மன். பகைவனா இருக்கிறத விட சோழனுக்கு நண்பனா இருக்கிறது தான் நமக்கு சேஃப் அப்படின்னு அவர் முடிவு பண்றார். அதன் விளைவா நாங்க உங்க நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினத்துல ஒரு பிரம்மாண்டமான புத்த மடாலயம் கட்டிக்கலாமா அப்படின்னு ராஜராஜ சோழன் கிட்ட பர்மிஷன் கேட்கிறார். நம்ம ராஜராஜ சோழனும் பெருந்தன்மையா, வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுடா இது, தாராளமா கட்டிக்கோங்க அப்படின்னு பச்சை கொடி காட்டுறார். அப்படி உருவானதுதான் சூடாமணி விகாரம். மடாலயம் கட்டியாச்சு. ஆனா அதை மெயின்டைன் பண்ணவும், அங்க இருக்கிற துறவிகளுக்கு உணவளிக்கவும் பணம் வேணுமே. செய்யறது சிறப்பா செய்யணும் அப்படின்னு நினைச்ச ராஜராஜ சோழன் அங்கதான் தன் மாசான ராஜதந்திரத்தை காட்டுறார். நாகப்பட்டினம் பக்கத்துல இருந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒட்டுமொத்த கிராமத்தையே அந்த புத்த பள்ளிக்கு எழுதி கொடுத்துடுறார். அதாவது அந்த கிராமத்துல மக்கள் கட்டுற வரிப்பணம் முழுசும் சோழர் கருவூலத்துக்கு வராது, நேரா அந்த புத்த மடாலயத்துக்கு போயிரும். என்ன ஒரு அசாத்தியமான கொடைகுணம் பாருங்க. இது சும்மா வாய் வார்த்தை இல்ல, சோழன் சொன்னபடி செய்வா அப்படின்னு காட்டுறதுக்காக இதை ஒரு லீகல் டாக்குமெண்டா மாத்தி 21 செப்பு தகடுகள்ல அரசாணையா செதுக்குறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல ஒரு பாதி சமஸ்கிருதத்துல சோழர்களின் பெருமையை பேசும், மறுபாதி அக்மார்க் தமிழ் மொழியில அந்த கிராமத்தோட எல்லைகளை அக்குவேரா ஆணிவேரா விவரிக்கும். ராஜராஜ சோழன் ஆரம்பிச்ச இந்த தானத்தை அவரோட மரணத்திற்கு பிறகு அவரோட மகன் கடல் கடந்து போய் அடிச்சு தூக்குன நம்ம ராஜேந்திர சோழன் தான் முழுமையா முடிச்சு இந்த செப்பேடுகளை அதிகாரப்பூர்வமா வழங்குறார். ஒரு சைவ மத சோழ மன்னன் பௌத்த மத பள்ளிக்கு இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்காருனா அப்போ தமிழர்களோட மத நல்லிணக்கம் மற்றும் பெருந்தன்மை எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு பாருங்க. சரி, நாகப்பட்டினத்துல இருந்த இந்த செப்பேடு எப்படி நெதர்லாந்துக்கு போச்சு? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். காலச்சக்கரம் சுழலுது, சோழ பேரரசு வீழ்து. கிபி 17-18ஆம் நூற்றாண்டுகள்ல இந்தியாவை நோக்கி ஐரோப்பியர்கள் வராங்க. நாகப்பட்டினம் பகுதி டச்சுக்காரர்களோட கட்டுப்பாட்டுக்கு போகுது. அவங்கெல்லாம் அங்கிருந்த பழைய இடிபாடுகளை தோண்டும் போது இந்த 21 செப்பேடுகள் கொண்ட வரலாற்று பொக்கிஷம் அவங்க கையில சிக்குது. இதோட வரலாற்று மதிப்பை புரிஞ்சுக்கிட்ட டச்சு அதிகாரிகள், இது சாதாரண செம்பு இல்லப்பா, தங்கத்தை விட விலை மதிப்பற்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை தங்களோட நாட்டுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற லைட்டன் பல்கலைக்கழகத்துல ஒப்படைச்சிடுறாங்க. அதனாலதான் உலக வரலாற்றுல இதுக்கு லைட்டன் செப்பேடுகள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பல நூற்றாண்டுகளா நெதர்லாந்துல முடங்கி கடந்த நம்ம தமிழர்களின் இந்த சர்வதேச வரலாற்று ஆவணத்தை இந்திய அரசின் தொடர் ராஜதந்திர முயற்சிகளால இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். எங்க நாட்டு பொருள் எங்களுக்கே எங்கிட்டேயே வந்துட்டான் பாரு அப்படின்னு கெத்தா தமிழ் மண்ணுக்கு இந்த பொக்கிஷம் திரும்பி இருக்கு. இது வெறும் செம்பு தகடு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழன் கடல் கடந்து நடத்தின உலகளாவிய வணிகத்திற்கும் நட்புக்கும் சகிப்புத்தன்மைக்கும் உலகத்தரம் வாய்ந்த சாட்சி. தமிழன் என்றென்றும் மாஸ் அப்படிங்கிறத உலகிற்கு உறக்கச் சொன்ன டாக்குமெண்ட் இது. நம்ம சோழர்களின் இந்த பிரம்மாண்ட வரலாறு இப்போ நம்ம நாட்டுக்கே திரும்ப வந்திருக்கிறது ஒவ்வொரு தமிழனும் இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோழர்களின் பெருமை உலகெங்கும் பரவட்டும். மேலும் இது போன்ற விறுவிறுப்பான வரலாற்று தகவல்களுக்கு நம்ம தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.